பிறப்புன்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். பிறக்கும்போது எல்லாரும் சந்தோஷத்தை அனுபவிச்சு கொண்டாடுறோம். ஆனால் முடியும் போது பூமியில் பிறந்த ஒரு செல் உயிரிலிருந்து பல செல் உயிரி வரைக்கும் எல்லாத்துக்கும் ஒரு ஃபைனல் டெஸ்டினேஷன் இருக்குன்னா அது மரணம். ஃபர்ஸ்ட், மரணம் என்றால் என்ன, அது எப்படி இருக்கும்? மெடிக்கல் டேர்ம் படி நம்ம உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸும் தங்களோட ஃபங்க்ஷன்ஸை ஸ்டாப் பண்ணிக்கிறது தான் மரணம்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிளுக்கு மரண தருவாயில் இருக்கிற ஒருத்தர் தன்னோட சுயநினைவை இழக்கிறாரு, ஹார்ட் ஃபங்க்ஷன் ஸ்டாப் ஆகுது, பிரெயின் ஆக்டிவிட்டி டிஸ்கனெக்ட் ஆகுது, லங்ஸ் மூச்சு விடுறதுலேருந்து ஓய்வு எடுத்துக்குது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வகையில் மரணத்தை எதிர்கொள்கிறாங்க. ஆனால் சில மெடிக்கல் கேசஸில் இவர் இறந்துட்டாரு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறமும் உயிர் பிரிச்சு வந்தவங்க தங்களோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதில் மோஸ்ட் ஆஃப் கேசஸ் ஒரே மாதிரியான ரிப்போர்ட்ஸ் தான் பதிவு பண்ணியிருக்காங்க. அதாவது தங்களோட உடல் மேலே இருந்து மிதந்துக்கிட்டே தங்களை பார்த்ததாகவும், சுற்றி இருந்தவங்க என்ன பேசிட்டு இருக்காங்கன்னு கேட்டுட்டு இருந்ததாகவும், பிறகு ஒரு லாங் குகை வழியாக போனதுக்கப்புறம் அதோட கடைசியில் ஒரு ஒளியை பார்த்ததாகவும் நிறைய ஃபைல்ஸ் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் யாராவது போகிற போக்கில் அடிச்சு விட்ட கதையெல்லாம் கிடையாது. நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ரிப்போர்ட் பண்ணுறதுக்குன்னு வேர்ல்டு லெவலில் ஆர்கனைஸ்ட் அமைப்பே இருக்குது. அதுக்கு பேர் NDERF, அதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் ரிசர்ச் ஃபார்மேஷன். இந்த அமைப்பு கிட்டத்தட்ட 4900 பேர்கிட்ட இருந்து, அதாவது மரணத்திலிருந்து பேச்சவங்க கிட்ட இருந்து தங்களோட அனுபவத்தை ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் மேலே சொன்ன மாதிரி ஒரே மாதிரியா இருந்திருக்கு. மரணம் ஒரு பொதுவான வார்த்தையாக இருந்தாலும் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸில் போய் முடியுது. ஆனால் காமன் மெத்தட் இதயம் நின்று போகிறது. வேர்ல்டு லெவலில் 30% அதிகமான இறப்புகள் இதய நோய் சம்மந்தப்பட்டதுன்னு WHO ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காங்க. இதய நோய் சம்மந்தப்பட்ட அறிகுறிகள் ஹார்ட் அட்டாக் வருவதற்கு சில நாட்களுக்கு முன்னையோ இல்லை சில வாரங்களுக்கு முன்னையோ நமக்கு ஏதாவது ஒரு வகையில் சிம்டம்ஸை கொடுக்கும். ஸோ அட்டாக் ஏற்பட்ட சமயத்தில் இமிடியட் CPRஓ இல்லை முதலுதவியோ கொடுக்கும்போது அவர் நிச்சயமாக காப்பாற்றப்படுவார். மெடிக்கல் ஹிஸ்ட்ரி படி அதிக வலி தரக்கூடிய மரணங்கள் எதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதில் ஃபர்ஸ்ட் உயிரோட எரியுது. ஜஸ்ட் இமேஜின், ரொம்ப பொங்கி எழுற நெருப்புக்கு மத்தியில் நிற்கும்போது அதோட உணர்வு எப்படி இருக்கும்னு. நெருப்பு தசைகளும் நரம்புகளும் ஃபுல்லாக பேர்ன் ஆகிற வரைக்கும் எரிக்கப்பட்டு லேக் ஆஃப் ஆக்சிஜனால் அன்கான்ஷியஸ் நிலைமைக்கு தள்ளப்படுவீங்க. இதனால் நீங்கள் ஆல்ரெடி இறந்து இருப்பீங்க, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக இறந்துக்கிட்டே இருப்பீங்க. செகண்ட் ஒன், தண்ணியில் மூழ்கி இறக்குறது. சாகுறவங்க வழி லங்ஸில் லேக் ஆஃப் ஆக்சிஜனால் ஒரு பேர்னிங் ஃபீல் கொடுக்குமா. ஸோ ஃபைனலாக லங்ஸில் ஃப்ளட் ஆகிற தண்ணி மற்ற உடல் பாகங்களுக்கு ஆக்சிஜன் கொடுக்க முடியாமல் இமீடியட்டாக மயக்க நிலைக்கு சென்று பிறகு மரணத்துக்கு தள்ளப்படுவாங்க. தேர்ட், அன்எக்ஸ்பெக்டட் ஆக்சிடென்ட். ஒரு எதிர்பாராத விபத்து நடக்கும்போது அட்ரினல் ஹார்மோன் பிசிக்கல் சென்சேஷனால அதிக அளவு பயம், அதை தொடர்ந்து ஏற்படுற மனக்கவலையால் ஒரு நபர் கோமா நிலைக்கோ இல்லை மரணத்தை நோக்கி தள்ளப்படுறாரு. எப்படி இருந்தாலும் மரணம் வரும்போது அவங்களோட உடல் ஒரு பர்டிகுலர் ஆர்டரில் தான் செயலிழக்க ஆரம்பிக்குது. சில மணி நேரத்துக்கு முன்னையோ இல்லை சில நாட்களுக்கு முன்னையோ சென்சஸ் செயலிழக்க ஆரம்பிக்குது. அதாவது உணவு சுவை அறியாது, வாசம் அறியாது, பசி எடுக்காது, பிறகு எனர்ஜி லெவல் படிப்படியாக குறைய ஆரம்பிச்சு அடுத்தவர் என்ன சொல்கிறான்னு கேட்க முடியாத நிலைமைக்கு தள்ளப்பட்டு ஃபைனலாக எல்லா புலன் உறுப்புகளும் தங்களோட சென்சஸை ஸ்டாப் பண்ணிடும். சயின்டிஃபிக் ரிசர்ச் எவிடன்ஸ் படி மரண விளிம்பில் இருக்கிற சில பேர் அன்ரெஸ்பான்சிபிள் ஸ்டேட்டில் இருக்கும் போதும் அவங்களோட பிரெயின் செல்ஸ் எப்பவும் போல் ஆக்டிவாக தான் இருக்கும். ஈவன் அவங்க இறந்ததுக்கு அப்புறமும் சில வினாடிகள் வரை பிரெயின் செல்ஸ் ஆக்டிவாக தான் இருக்கும். இதே மாதிரி நிலைமையை சில பேர் கோமால இருக்கும்போது நடந்து இருக்குன்னு நிறைய ரிப்போர்ட்ஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இதை OBE அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது அவுட் ஆஃப் பாடி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் படி மோஸ்ட் ஆஃப் கேசஸ் எல்லாம் அன்யூஷுவல் இன்சிடென்ட்டாக தான் நடந்திருக்கு. ஈவன் மோஸ்ட் ஆஃப் பீப்புள் உயிர் பெற்றதுக்கு அப்புறமா அவங்க சொல்கிற ரிப்போர்ட்ஸ் ஒரு வெளிச்சமுள்ள நீளமான குகை வழியாக போனதாகவும் முன்னாடி இறந்து போன அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்த்ததாகவும் தான் சொல்லியிருக்காங்க. இவங்க சொன்னது எல்லாம் ஒரு ரிப்போர்ட்ஸாக தான் எடுத்துக்கிட்டாங்களே தவிர சயின்ஸால் அதை உண்மைதானும் ப்ரூவ் பண்ண முடியல. எக்ஸாம்பிளுக்கு 1981 பனி சறுக்கு விளையாட்டு வீரரான ஸ்காட் ட்ரம்டு எப்பவும் போல பனி சறுக்கு விளையாடிட்டு இருக்கும்போது எதிர்பாராத விதமாக ஸ்கிட் ஆகி நிலை தடுமாறி கீழே விழுந்துடுறாரு. அவரோட குட் டைம் எந்தவித அடியும் படாமல் உயிர் பழிச்சிருக்கிறாரு. பட் ரெஸ்ட் ஆஃப் த டைம் அவர் ஹேண்ட் க்ளோஸை ரிமூவ் பண்ணும்போது கட்டை விரல் மட்டும் துண்டாகி அவரோட ஹேண்ட் க்ளோஸ்லேயே மாட்டிக்குது. ஸோ மெடிக்கல் அட்டென்ஷன் தேவைப்பட்டதுனால நியரஸ்ட் ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணி சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆன் த டைம் ஏதோ தப்பாக போக ஆரம்பிச்சுது. ஸ்காட் பின் நாட்களில் ரிப்போர்ட் பண்ணது, டாக்டர் சர்ஜரி பண்ணுற சேம் டைம் என்னோட உயிர் உடலை விட்டு பிரிய ஆரம்பிச்சுது. பிறகு எனக்கு நடந்துட்டு இருக்கிற என்னோட ஆப்ரேஷனை காற்றுல மிதந்துக்கிட்டே இருந்து பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் தான் ரியலைஸ் பண்ண நான் இறந்துட்டேன்னு. பிறகு பெரிய புற்கள் உள்ள பகுதிகள் வழியாக நடந்து போனதாகவும் அதை தொடர்ந்து மேகங்கள் ரொம்ப க்ளோசஸ்டாக இருந்ததாகவும் அந்த டைமில் தான் பிறந்ததுலேருந்து இறந்த வரைக்கும் என்னோட வாழ்நாளில் நடந்த எல்லா விஷயமும் ஒரு வீடியோ மாதிரி ப்ளே ஆனதாகவும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காரு. இவருக்கு ஆப்ரேஷன் பண்ணிட்டு இருந்த டாக்டர்ஸ் இவர் கிளினிக்கலாக 20 நிமிஷம் மரணம் அடைந்ததாக ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க.
மேபி இவர் சொல்கிறது ஒரு நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கலாமோ சொல்லியிருந்தாங்க. முடிவில் ஸ்காட் ட்ரம்டு தனக்கு மரணத்தை பற்ற பயமே போயிடுச்சுன்னு தன்னோட கருத்தை பதிவு பண்ணியிருந்தார். எப்படி இருந்தாலும் சயின்டிஸ்ட் மரணத்தை பற்றி ஆராய்ச்சிகளை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ ரிசர்ச் படி டெத் இஸ் பிசிக்கல் ப்ராசஸ். எப்போ மரணம் வருதோ நம்ம வீக் ஆகுறோம், இன்னமும் வீக் ஆகுறோம், ஃபைனலாக ஒரு ஸ்லீப்பிங் மோடுக்கு போகிறோம். மேஜர் ஆர்கன்ஸ் லிவர், கிட்னி, லங்ஸ், ஹார்ட் ஷட் டவுன் ஆகுது. கடைசியாக நம்ம மூளைக்கு என்ன ஆகும்? நீங்கள் உயிரோடு இருக்கும்போது பிரைன் செல்ஸ் ஒரு கண்டினியூஸ் மெத்தடில் எலக்ட்ரிக்கலாக சார்ஜ் ஆகிட்டே இருக்கும். இறக்கும்போது லாக் ஆஃப் ஆக்சிஜனால் மூளைக்கு எனர்ஜி போகாது. ஸோ நோ ஆக்சிஜன், நோ எனர்ஜி. நோ எனர்ஜி, உடல் இறக்க ஆரம்பிக்கும். இந்த டைமில் பிரைன் செல்ஸ் 30 செகண்ட்லேருந்து 180 செகண்ட் வரைக்கும் சேவ் பண்ணி வச்சு எனர்ஜிஸ் எல்லாம் பர்ஸ்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ பிரைன் ஹார்ட்டுக்கு சிக்னல் அனுப்பும், என்னோட டோட்டல் ஆர்கன் டேமேஜ், ஸோ நீங்கள் உங்களோட ஒர்க்கை ஸ்டாப் பண்ணிடலாம்னு. ஸோ உங்களோட முழு உடம்பும் செயலிழக்க ஆரம்பிக்கும். ஸோ மரணமும் அதை பற்றின ஆராய்ச்சிகளும் பல வருஷங்களாக தொடர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஆனால் அதுக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்டீரியஸ் ஒரு கன்க்ளூஷனுக்கு வராமல் ஒரு புதிராகவே இருந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி ஒரு ஆரம்பம்னு ஒன்று இருந்தால் முடிவுன்னு ஒன்று இருக்கணும். ஆனால் அந்த முடிவு எங்கே, எப்போ, எப்படிங்கிறது தான் இயற்கை நமக்கு கொடுத்துருக்கிற சர்ப்ரைஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது நியர் டெத் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள்.